ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் உன்னை நம்புகிறேன். நான் உன்னை நம்புகிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ட்ரஸ்ட் யூ. ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் உன்னை நம்புகிறேன், இதை நம்ம இங்கிலீஷில் ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எது வேண்டும். உனக்கு எது வேண்டும். விச் ஒன் டு யூ வாண்ட். விச் ஒன் டு யூ வாண்ட். உனக்கு எது வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், அது விரைவில் வந்துவிடும். அது விரைவில் வந்துவிடும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட் வில் அரைவ் ஷார்ட்லி. இட் வில் அரைவ் ஷார்ட்லி. அது விரைவில் வந்துவிடும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்போது போகிறீர்கள். நீங்கள் எப்போது போகிறீர்கள். இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில், நீங்கள் எப்போது போகிறீர்கள். வென் ஆர் யூ கோயிங். வென் ஆர் யூ கோயிங். நீங்கள் எப்பொழுது போகிறீர்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் பயப்படவில்லை. நான் பயப்படவில்லை. ஐ எம் நாட் அஃப்ரைட். ஐ எம் நாட் அஃப்ரைட். நான் பயப்படவில்லை. நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், நான் சொல்கிறேன். ஐ சே. ஐ சே அப்படின்னா நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் சொன்னேன். நான் சொன்னேன். நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ செட். ஐ செட். நான் சொன்னேன். நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் சே. ஐ வில் சே. நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஒன், என்னால் சொல்ல முடியும். என்னால் சொல்ல முடியும். ஐ கேன் சே. ஐ கேன் சே. என்னால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்ல வேண்டும். நான் சொல்ல வேண்டும். ஐ வாண்ட் டு சே. ஐ வாண்ட் டு சே. நான் சொல்ல வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஐ மஸ்ட் சே. ஐ மஸ்ட் சே. நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்ல விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு சே. ஐ வுட் லைக் டு சே. நான் சொல்ல விரும்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்ல துணிகிறேன். நான் சொல்ல துணிகிறேன். ஐ டேர் டு சே. ஐ டேர் டு சே. நான் சொல்ல துணிகிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் கற்றுக்கொள்வேன். நான் கற்றுக்கொள்வேன். ஐ வில் லேர்ன். ஐ வில் லேர்ன். நான் கற்றுக்கொள்வேன். நெக்ஸ்ட் ஒன், நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் லேர்னிங். ஐ எம் லேர்னிங். நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், என்னால் கற்றுக்கொள்ள முடியும். என்னால் கற்றுக்கொள்ள முடியும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ கேன் லேர்ன். ஐ கேன் லேர்ன். என்னால் கற்றுக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஒன், நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு லேர்ன். ஐ வுட் லைக் டு லேர்ன். நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் டு லேர்ன். ஐ ஹாவ் டு லேர்ன். நான் கற்றுக்கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், என்னால் கற்றுக்கொள்ள முடியும். என்னால் கற்றுக்கொள்ள முடியும். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் பி ஏபிள் டு லேர்ன். ஐ வில் பி ஏபிள் டு லேர்ன். என்னால் கற்றுக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஒன், நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹேட் டு லேர்ன். ஐ ஹேட் டு லேர்ன்.
நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. நெக்ஸ்ட் ஒன், நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என உணர்கிறேன். கற்றுக்கொள்ள வேண்டும் என உணர்கிறேன். இந்த சென்டென்ஸை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஃபீல் லைக் லேர்னிங். ஐ ஃபீல் லைக் லேர்னிங். நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என உணர்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் கற்றுக்கொள்வதில் சிக்கல் உள்ளது. நான் கற்றுக்கொள்வதில் சிக்கல் உள்ளது. இதை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் ஹேவிங் ப்ராப்ளம் லேர்னிங். ஐ எம் ஹேவிங் ப்ராப்ளம் லேர்னிங். நான் கற்றுக்கொள்வதில் சிக்கல் உள்ளது. நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு காலம். எவ்வளவு காலம். ஹவு லாங். ஹவு லாங். எவ்வளவு காலம். எவ்வளவு காலம். ஹவு லாங். ஹவு லாங். எவ்வளவு வேகம். எவ்வளவு வேகம். ஹவு ஃபாஸ்ட். ஹவு ஃபாஸ்ட். எவ்வளவு வேகம். நெக்ஸ்ட் ஒன், எத்தனை வயது. எத்தனை வயது. ஹவு ஓல்ட். ஹவு ஓல்ட். எத்தனை வயது. நெக்ஸ்ட் ஒன், எப்படி. எப்படி. ஹவு அபவுட். ஹவு அபவுட். எப்படி. நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு தைரியம். எவ்வளவு தைரியம். ஹவு டேர். ஹவு டேர். எவ்வளவு தைரியம். நெக்ஸ்ட் ஒன், எப்படி வரும். எப்படி வரும். ஹவு கம். ஹவு கம். நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு விரைவாக. எவ்வளவு விரைவாக. ஹவு குயிக்லி. ஹவு குயிக்லி. நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு. எவ்வளவு. ஹவு மச். ஹவு மச். நெக்ஸ்ட் ஒன், எத்தனை. எத்தனை. ஹவு மெனி. ஹவு மெனி. நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி எப்படி. அடிக்கடி எப்படி. ஹவு ஆஃபன். ஹவு ஆஃபன். நெக்ஸ்ட் ஒன், வேறு எப்படி. வேறு எப்படி. ஹவு எல்ஸ். ஹவு எல்ஸ். வேறு எப்படி. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்படி இருந்தீர்கள். நீங்கள் எப்படி இருந்தீர்கள். ஹவு ஹாவ் யூ பீன். ஹவு ஹாவ் யூ பீன். நீங்கள் எப்படி இருந்தீர்கள். நெக்ஸ்ட் ஒன், உன்னை பற்றி என்ன. உன்னை பற்றி என்ன. வாட் அபவுட் யூ. வாட் அபவுட் யூ. நெக்ஸ்ட் ஒன், என்ன வகையான. என்ன வகையான. வாட் கைண்ட் ஆஃப். வாட் கைண்ட் ஆஃப். என்ன வகையான. நெக்ஸ்ட் ஒன், என்னை பற்றி என்ன. என்னை பற்றி என்ன. வாட் அபவுட் மீ. வாட் அபவுட் மீ. என்னை பற்றி என்ன. நெக்ஸ்ட் ஒன், எந்த ஒன்று. எந்த ஒன்று. விச் ஒன். விச் ஒன். நெக்ஸ்ட் ஒன், ஏன் கூடாது. ஏன் கூடாது. வை நாட். வை நாட். ஏன் கூடாது. நெக்ஸ்ட் ஒன், யாரிடம் இருந்து. யாரிடம் இருந்து. ஃப்ரம் ஹூம். ஃப்ரம் ஹூம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.